நியூசிலாந்து நாட்டுல விசிட்டர் விசா மூலியமா ஒர்க் பர்மிட் விசா எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்றது சம்பந்தமான தகவலை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு பல வீடியோ நீங்க வந்து பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி வந்து நியூசிலாந்துல ஒர்க் பர்மிட் விசா வந்து விசிட்டர் விசா மூலியமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படின்றத கேட்டிருந்தீங்க. அது சம்பந்தமான தகவலை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதாவது நியூசிலாந்துல விசிட்டர் விசா மூலியமா ஒர்க் பர்மிட் விசா வந்து எந்தெந்த துறைகளுக்கு வந்து சாத்தியமா இருக்கு, எந்தெந்த துறைகளுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்றதும், இது ரியலாவே வந்து கிரவுண்ட்ல வந்து இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத தெளிவா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது லெவல் 1 டு லெவல் 5 அப்படின்றத வந்து பிரிப்பாங்க இந்த வேலை செய்யக்கூடிய கேட்டகரியை வந்து. இதுல நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஏஜென்சி மூலியமா நீங்க முயற்சி பண்ணா கூட நீங்க மிஸ்லீட் ஆகாம, அதாவது ஏமாறாம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதை தெளிவா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கீங்க. லெவல் 1 அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, ஹைலி ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் கேட்டகரி மட்டும் தான் குறிக்கும். இதுக்கு கட்டாயமா யூஜி அல்லது பிஜி முடிச்சுதான் மட்டுமே இந்த லெவல் 1ல உங்களால வந்து டிராவல் பண்ண முடியும். லெவல் 2 அப்படின்றது மிட் ஹை ஸ்கில்டு, அதாவது டிப்ளமோ அல்லது டிகிரி அப்படின்ற ஒரு விஷயம் கம்பல்சரி இருந்தா மட்டுமே இந்த லெவலை நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். லெவல் 3 ட்ரேடர்ஸ் அண்ட் ஸ்கில்டு டெக்னிக்கல், அதாவது வந்து தகுதி சான்றிதழ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் அண்ட் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ரெண்டுமே இருக்கணும். சர்டிபிகேட்டும் உங்ககிட்ட இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தா மட்டுமே உங்களால வந்து அப்ளை பண்ண முடியும். லெவல் 4 வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஸ்கில்டு சப்போர்ட் ஜாப்ஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ட்ரைனிங் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க அப்ளை பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். லெவல் 5 அப்படின்றது லோ ஸ்கில்டு என்ட்ரி ஜாப்ஸ், அதாவது இந்த துறைகளுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது கவனமா அப்ளை பண்ணணும். ஏன்னா இது அப்ளை பண்றவங்களுக்கு வாய்ப்புகள்ன்றது மிக மிக குறைவு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். இதுதான் வந்து லெவல் 1ல இருந்து லெவல் 5 அப்படின்றத பிரிப்பாங்க. இது நியூசிலாந்துக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது எந்த நாட்டுக்கு நீங்க முயற்சி செய்தாலும் இதுதான் இந்த லெவல் 1ல இருந்து லெவல் 5ல இருந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்பு அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த லெவல் 1லயும் லெவல் 2லயும் இருக்கக்கூடிய கேட்டகரி நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இது எது குறிக்கும் அப்படின்னா ஐடி இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல், அதாவது டிஸ்பிளேல நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இந்த ரோல்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா லெவல் 1 லெவல் 2 இது எல்லாமே வந்து குறிக்கும். பட் இது கண்ட்ரி டு கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி லெவலோட எலிஜிபிலிட்டி மாறும். உதாரணத்துக்கு இங்கிலீஷோட லெவல் வந்து பாத்தீங்கன்னா மாறும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்தை பொறுத்தவரையிலும் இந்த லெவல் 1 லெவல் 2க்கு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருந்தா குறைஞ்சது 6ல இருந்து 7 வரல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஎல்ஸோட ஸ்கோர் வந்து இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அடுத்தது லெவல் 3 ட்ரேடர்ஸ் அண்ட் ஸ்கில்டு டெக்னிக்கல் ரோல். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மிஸ்லீட், அதாவது நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி தரக்கூடிய துறைகள்னே இதை வந்து சொல்லலாம். எல்லா நாட்டுக்குமே இது வந்து பொருந்தும், விதிவிலக்கு இல்ல. சோ நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது கவனமா இருக்கணும். சோ இதுல இருக்கக்கூடிய வாய்ப்பு எதுக்கு யார் யாருக்கு அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரேடர்ஸ், டெக்னிக்கல் டிரான்ஸ்போர்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்கில்டு, சப்போர்ட் அண்ட் ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களுக்கு இது வாய்ப்பு உருவாக்கி தரும். இதுல குறிப்பா நீங்க டிஸ்பிளேல பாக்குறீங்கல்ல, இந்த ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிளான கேட்டகரியில இருப்பீங்க லெவல் 3ல இருந்தீங்க அப்படின்னா. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா லெவல் 4 அண்ட் 5 இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் அதிகமா ஏமாறுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய துறைகள்னே நம்ம வந்து சொல்லலாம். கவனமா இருங்க. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் நீங்க அப்ளை பண்ணும்போது குறைஞ்சபட்சம் தகுதிகள், அதாவது எலிஜிபிலிட்டி என்னன்றதை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு நீங்க எலிஜிபிலிட்டியான பர்சனா இருக்கீங்களான்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ டிஸ்பிளேல தெரியக்கூடிய ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் கிடைக்கிற வாய்ப்புகள்ன்றது வந்து 10% மட்டுமே இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்குங்க. சோ கிட்டத்தட்ட 10% எப்படி நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா வாய்ப்பு இல்ல அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வேலைகளுக்கு உள்நாட்டிலேயே தேவையான நபர்கள் கிடைப்பாங்க. அதனால நமக்கு வாய்ப்புகள் வந்து குறைவு தான். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுக்காக வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன். பட் வாய்ப்புகள் மிக 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 குறைவு அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லக்கூடிய நோக்கங்கள் என்ன அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் ஏமாந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து சொல்றோம். அதுக்காக உங்களோட முயற்சியை வந்து நான் செய்ய வேண்டான்றது சொல்லவே இல்லை. அதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஏன்னா சில பேர் அப்போ எங்களை முயற்சி பண்ண வேண்டாம்னு சொல்றீங்களா, என்னோட வயசுக்கு நான் முயற்சி பண்ணக்கூடாதா அப்படின்றத நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க. அதுக்காக சொல்றேன் நான், எந்த வயதுல இருந்தாலும் எந்த வேலையா இருந்தாலும் நீங்க முயற்சி செய்யுங்க, அதுல தவறே கிடையாது. ஆனா ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கான வாய்ப்புகளோட சராசரி விகிதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய ரிஸ்கோட அளவை குறைச்சிக்குங்க அப்படின்றது தான் இந்த கருத்து. ஸோ டீட்டெயிலாக நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? கடுமையான வெயில் இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு சில இடங்களில் மழை பெஞ்சாலும் முடிஞ்ச அளவுக்கு நீரை வந்து அதிகமா எடுத்துக்கீங்க. அதே மாதிரி நீரை எந்த சூழ்நிலையும் வீண் செய்யாதீங்க அப்படின்ற ஒரு அன்பு வேண்டுகோளை வழக்கம் போல உங்ககிட்ட கேட்டுக்கிறேன்.
அதாவது விசிட்டர் விசா மூலியமா வந்து நம்ம வந்து ஒரு ஒர்க் பர்மிட் விசாவை கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கீங்க. அதாவது இதுக்கு காரணம் பல வீடியோ நீங்க பார்க்கறது தான். நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு விளம்பரம் செய்யும் பொழுது 50% உங்களுக்கு தள்ளுபடி அப்படின்னா அது உள்ள போய் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் தான் காட்டுவாங்க, மற்ற இடங்கள்லாம் இருக்காது. அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி கூட இது ஒரு வீடியோவை பார்க்க வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு யுத்தியா கூட வந்து இருக்கலாம். ஆனா நீங்க அப்ளை பண்ணும்போது அதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையான்றதை தெளிவா தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்க. நீங்க இப்ப கேட்ட கேள்விக்கான பதில், விசிட்டர் விசா மூலியமா ஒர்க் பர்மிட்டா கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா 100% முடியாது, வாய்ப்புகள் கிடையாது. ஆனா இந்த இடத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் எப்படின்றது, இந்தியால இருந்து நான் வந்து நியூசிலாந்துக்கு அப்ளை பண்றேன், அதே நியூசிலாந்துல விசிட்டர் விசால நான் இருக்கேன், நான் அப்ளை பண்றேன், இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. இந்தியால இருந்து நம்ம அப்ளை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? 100% இருக்கு. இந்தியா மட்டும் எந்த நாட்டுல இருந்தாலும் நீங்க அப்ளை பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆனா நியூசிலாந்துக்குள்ள போய் அப்ளை பண்றதுக்கான வாய்ப்புகள்ன்றது வந்து எல்லாத்துக்குமே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்தியால இருந்து நான் அப்ளை பண்றேன், அதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி இருந்தா தாராளமா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஆனா நியூசிலாந்துக்குள்ள இருக்கும் போதும் அதுக்கும் எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நியூசிலாந்து இருக்கும் போதும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா ரெண்டுக்கு எந்த இடத்துல ஒரு வித்தியாசம் ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாய்ப்புகள். அதாவது இந்தியால இருந்து அப்ளை பண்ணும்போது ஆன்லைன்ல மட்டும்தான் உங்களால அப்ளை பண்ண முடியும். ஆனா நியூசிலாந்துல இருக்கும் போது நீங்க நேரடியா வந்து நீங்க வந்து ஒரு எம்ப்ளாயரை போய் மீட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியால இருந்து நீங்க அப்ரோச் பண்றீங்க, தாராளமா அப்ரோச் பண்ணலாம். நியூசிலாந்து இருக்கும்போது அப்ரோச் பண்றோம். ஆனா அட்வான்டேஜ்ன்றது டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்க பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வந்து எம்ப்ளாய்ஸ்க்கு அதிகமா கிடைக்கிறதுக்கான ஈஸி ப்ராசஸா வந்து இருக்கும். அதேக்காக நீங்க அங்க இருக்கும்போது அப்ளை பண்ணிட்டேன், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டேன், எனக்கு அங்கேயே ஜாப் கன்வெர்ட் ஆகி இருந்த முடியுமான்னு கேட்டா முடியாது. நீங்க இந்தியா வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபைனல் ப்ராசஸை நீங்க பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி லெவல் வரலும் இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸுமே நீங்க அங்க இருக்கும்போதே நீங்க வந்து எல்லாமே நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் லெட்டர் வாங்கிக்கிறது, ஏஇடபிள்யூபி ப்ராசஸை வந்து பண்றது, டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்றது, மெடிக்கல் பாலிசி எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். பட் ஆனா வேலைக்கு போறதுக்கு முன்னாடியான அந்த ஒர்க் பர்மிட் விசான்றது இந்தியாவில் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அப்ளை பண்ணி தான் நீங்க போகணும். இதனால நமக்கு வந்து கால நேரம் வந்து பார்த்தீங்கன்னா விரயம் வந்து குறையும். ஆனா இதுல இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய சிக்கல்னா இந்த வாய்ப்பு எல்லாத்துக்குமே கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. அது இன்னொரு பெரிய தர்ம சங்கடமான ஒரு விஷயம். ஏன்னா நியூசிலாந்துக்குள்ள ஒரு விசிட்டர் விசால போறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான விஷயமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அது ஒரு டெஃபினட்டா வந்து ஒரு டஃப்பான ஒரு ப்ராசஸ் தான். எல்லாத்துக்கும் அந்த எலிஜிபிலிட்டி கிடைக்காது. ஏன்னா ஃபண்ட் பேலன்ஸ் வந்து நீங்க வந்து சோ மணி வந்து நீங்க காட்டணும், உங்க ப்ரொஃபைல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பட் இது எல்லாமே இருக்குன்னா நீங்க தாராளமா முயற்சி பண்ணலாம். அதாவது வந்து சோ மணி, அதாவது ஒரு கண்ட்ரிக்கு போறதுக்கான விசிட்டர் விசால போறதுக்கான சோ மணி எலிஜிபிலிட்டி என்னால காட்ட முடியும். நான் ஒரு இடத்துல நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், மோர் தென் 1 லேக் சம்பாரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது உங்ககிட்ட தேவையான டாக்குமெண்ட் இருக்கும்போது நீங்க அப்ளை பண்ணும்போது ஈஸியா உங்களுக்கு வந்து விசா கிடைக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு ஏஜென்ட்டை போய் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் கொடுக்கறதோட அதை இப்படி கூட நீங்க பயன்படுத்தலாம். நியூசிலாந்துக்கு வந்து நீங்க செலவு பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க போறதுக்கு முன்னாடியே ஒரு கிரவுண்ட் பிளான் பண்ணிட்டு, ஸோ எந்த இடத்துக்கு போகணும், எங்க கம்பெனி நம்ம தேடக்கூடிய வேலை தேடக்கூடிய கம்பெனி எல்லாம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க அந்த இடத்துல போய் நீங்க டைரக்டா அப்ளை பண்ணும்போது ஈஸியா வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கிடைக்கிற சான்சஸ் வந்து இருக்கு. அதுல எந்த டவுட்டுமே வந்து கிடையாது. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது டெஃபினட்டா நீங்க என்ன விசால இருப்பீங்கன்றதெல்லாம் அவங்க வந்து கேட்பாங்க. அதுல மாற்றுக்கிறது கிடையாது. பட் ஈவன் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் நீங்க லோக்கல்ல இருந்து அட்டன் பண்ணும்போது. ஸோ நிறைய நீங்க சில இடங்கள் நேரடியா போய் அப்ரோச் பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ அதனால விசிட்டர் விசாவை நீங்க ட்ரை பண்ணலாம். பட் எல்லாரும் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டா பண்ணாதீங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா விசிட்டர் விசா நாங்க போட்டு தரோம்னு சொல்லி காசு வாங்குறாங்க. அது பண்ண முடியாது. அதோட சக்சஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி. ஸோ அதனால அதையும் கவனமா வந்து முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி எல்லாருமே விசிட்டர் விசாக்கு அப்ளை பண்றேன், பணம் இருக்குன்றக்கா பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் அது சாத்தியம் கிடையாது. நான் சொன்ன குறிப்பிட்ட துறைகளுக்கு மட்டுமே வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அந்த துறையில அனுபவம் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த விசிட்டர் விசா வந்து ட்ரை பண்ணுங்க. அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய துறைகளை பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ப்ராசஸ் எப்படி பண்ணுன்ற கிளிப்பிங்ஸ் நான் இப்போ காட்டிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துக்குங்க. நீங்க டைரக்டா முயற்சி பண்ணுங்க. இதுல வந்து உங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வழக்கம் போல எங்க டீமை நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்யறதுக்கு தயாரா இருக்கும். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலுடன் நான் வந்து உங்களை சந்திக்க வரை இந்த நிகழ்ச்சியில் விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம்.